வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய வானிலை அறிக்கை. கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டிய காற்று சுழற்சி நிலை கொண்டது. மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டது. கன்னியாகுமரியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வரக்கூடிய மணி நேரங்கள் மேற்கு நோக்கி பயணிக்காமல் இன்று கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்து இலங்கை வரை முன்னேறி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மீண்டும் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை சற்று அதிகரித்திருந்தாலும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரித்தாலும் வட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மழையும் ஓரிரு இடங்கள் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே லேசான மழை பெய்யும் ஓரிரு இடங்கள் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு. மேலும் கரூர், நாமக்கல், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை ஜனவரி 15ஆம் தேதி தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி இன்று மதிய நேரங்களில் மழை தொடர்ந்தாலும் இரவு நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி இரவு நேரங்களில், ஜனவரி 15ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று இரவு நேரங்களிலும் தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களிலும். ஆனால் மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 15ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், திருவண்ணாமலை தெற்கு பகுதி, மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஜனவரி 16ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தில் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி. ஜனவரி 16ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஜனவரி 16ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 17ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. முழுமையான இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி 17ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் ஜனவரி 15ஆம் தேதி மாலைக்கு பிறகு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 18ஆம் தேதி மாலைக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள், இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. ஜனவரி 19ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 20ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 21, 22 தேதிகள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு செயலிழந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும் வரை ஒரு காற்று சுழற்சியாக
வலம் வரும். அதன் பிறகு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மழையின் தீரும் ஜனவரி 18, 19 தேதிகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு இருந்தாலும் ஜனவரி 20, 21 தேதியில் மழையின் தீரும் சற்று குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு ஜனவரி 20ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஜனவரி 14, 15, 16, 17ஆம் தேதி வரை வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் சற்று அதிகரித்து காணப்படும். தமிழக நிலப்பரப்பிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேலும் தமிழகம் முழுவதுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.